கிருபை தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா. கிருபையினாலே சிங்காசனமும் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 147 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே நாம் நட்சத்திரத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சந்திரனை படைத்தவர், சூரியனை படைத்தவர், நட்சத்திரங்களையும் படைத்தார். அந்த நட்சத்திரம் ஏன் படைக்கப்பட்டது என்பதை, அந்த நோக்கத்தை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் தர வேண்டும், காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் அது குறித்து காண்பிக்க வேண்டும். இந்த பூமியிலே அது பிரகாசிக்க வேண்டும். இப்படி நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக சூரிய சந்திர நட்சத்திரங்களை இறைவன் படைத்தார். கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் வேத வாக்கியங்களில் தேவன் அதை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பதிவு இல்லை. அவர்கள் வேதங்களை நேசிப்பதும் இல்லை, வாசிப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு தெரிந்த வழிகளிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், தங்கள் வழிகளிலே ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை சந்தித்து ரட்சித்த பிறகு, ஸ்நானம் எடுத்த பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, கர்த்தருடைய வேதத்தை வாங்கி வாசித்த பிறகு நம்முடைய வழிகளில் நாம் ஓடுவது இல்லை. நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஓடுகிற பாதையில் நாம் ஓடுகிறது இல்லை. நமக்கு ஓடுவதற்கு ஒரு பாதையை இயேசுவே அமைத்து தந்திருக்கிறார். அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். அவரை பின்பற்றின 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பாக வந்த பவுலடியார், அவரும் அவரை சார்ந்தவர்களும் அதே பாதையை நமக்கு மாதிரியாக காண்பித்து கடந்து போயிருக்கிறார்கள். ஆகவே இறைமக்கள், திருச்சபை மக்கள் போக வேண்டிய ஒரே ஒரு பாதை, அது கிறிஸ்து கடந்து போன பாதை. அந்த பாதையை விட்டு விலகி வேறொருவருடைய பாதையிலே நம்ம ஓடக்கூடாது, டிராக் மாறக்கூடாது. நமக்கு நியமித்த ஓட்டம் முன்னாடி இயேசு ஓடி இருக்கிறார், அப்போஸ்தலர் ஓடி இருக்கிறார், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் ஓடி இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக வந்த பவுலும் பவுலை சார்ந்தவர்களும் ஓடி இருக்கிறார்கள். அந்த ஒரு பாதை தான் இந்த கடைசி காலத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் திருச்சபையின் ஊழியர்களும் விசுவாசிகளும் கடந்து போக வேண்டிய பாதை.
வேறு பாதையில் ஓடினால் முடிவு பரிதாபம். அவருடைய ஆன்மீக வாழ்க்கை வீணாகும். அவருடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாய் முடியும். ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றவர்கள் திருச்சபை மக்கள். அவர் ஓட வேண்டிய பாதை தெளிவாக வேதாகமத்திலே பதிவாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளையிலே நாம் நட்சத்திரங்களை பற்றி சிந்திக்கிறோம். நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை வேதாகமத்தினுடைய முதல் புத்தகம் முதல் அதிகாரம் அது நமக்கு விவரிக்கிறது. இந்த இடத்திலே கூடி வருகிற வந்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்களை கர்த்தர் நட்சத்திரங்களாக மாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோமோ, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றோமோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டோமோ, மறுபிறப்பு அதாவது கிறிஸ்துவை ஜீவனாய் பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை, ஆன்மீகத்திலே கிறிஸ்துவை ஜீவனாய் பெற்றுக்கொள்வது, அறிவில் பெற்றுக்கொள்வதல்ல, ஆவியில் பெற்றுக்கொள்வது, அதான் மறுபிறப்பு. சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அப்போஸ்தலன் யாக்கோபு குறிப்பிடுகிற அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அது முதல் பிறப்பு. அழிவுள்ள வித்து, அழிவில்லாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பிரதான அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபிறப்பை பற்றி யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்கிற போதகரிடத்திலே பேசினார். இந்த மறுபிறப்பை பெற்றவர்கள், மனம் திரும்பினவர்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஜீவனாய் தங்கள் ஆத்மாவிலே பெற்றுக்கொண்டவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கப்பட்டவர்கள், இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை நிரப்பி அவர்களுக்குள்ளே தங்குகிறார். இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்தார் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியான பாக்கியத்தை தந்தார் என்று பொருள். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சூரியன் இருப்பது போல், சந்திரன் இருப்பது போல் நட்சத்திரங்களையும் கர்த்தர் ஜொலிக்கப்படுகிறார். இப்ப இறை மக்கள், திருச்சபை மக்கள், மறுபடி பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள், தண்ணீருக்குள் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஸ்நானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள். இதைத்தான் பவுல் எபேசியர் 2:6-7 எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்தார். ஆகவே பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள். இது அப்போஸ்தல உபதேசம். ஆகவே இறை மக்கள், திருச்சபை மக்கள் என்றால் யார்? உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள். உலகத்திலே நம்மை ஆளுகிற பாரத பிரதமருக்கு அபிஷேகம் கிடையாது, உள்துறை அமைச்சர் அவருக்கு அபிஷேகம் கிடையாது, சட்டம், நீதி, நிர்வாகம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அபிஷேகம் கிடையாது, மாநிலத்தை ஆளுகிறவர்களுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எனக்கோ கர்த்தர் அபிஷேகம் தந்திருக்கிறாரா? அப்படி அபிஷேகத்தினால உங்களை நிரப்பி கொண்டிருக்காரா? அப்படின்னா நீங்கள் கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்கள் வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த அனுபவம் இல்லாதவர்கள் உலகம் என்கிற வானிலே பிரகாசிக்கலாம். உலகம் ஒரு வானத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த உலகம், லௌகீகம், இந்த பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிற இந்த உலகத்திலே நட்சத்திரங்களாக பிரகாசிக்கலாம். ரட்சிப்பு, ஸ்நானம், அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாதவர்கள் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறார்கள். இந்த உலகம் அரசியல் வானம் உடையதாக இருக்கிறது. திரைப்படம், சினிமா, அது ஒரு வானம். சின்னத்திரை, வெள்ளித்திரை, அது ஒரு வானம். சின்னத்திரை என்னும் வானிலே மின்னுகிறார்கள் நட்சத்திரங்கள். திரைப்படம் என்கிற வானத்திலே மின்னுகிறார்கள் நட்சத்திரங்கள். சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், இளைய தளபதி, தலை அப்படிலாம் சொல்கிறாங்களா? அது திரைவானிலே மின்னுகிற நட்சத்திரங்கள். அதுபோல அரசியல் வானிலே மின்னுகிற நட்சத்திரங்கள். பல கட்சிகள், ஒவ்வொரு கட்சியிலும் நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்றங்களிலே கன்னி பேச்சாளர், அவர்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள். சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் சுருக்கமாய் பேசி எல்லாருக்கும் விளங்க வைப்பார்கள். பாருங்க, அவங்கள நட்சத்திர பேச்சாளர். இலக்கியம் என்ற வாடிலே நிறைய பேர் புத்தகங்களை எழுதுகிறார்கள். இலக்கிய வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது. பாடல் எழுதுகிறார்கள். ஒரு கவிஞர்கள் பாடுகிறார்கள். பாடும் நட்சத்திரங்கள், பாடும் நிலா. பெண்களிலும் ஆண்களிலும் நல்ல குரல் வளம் படைத்தவர்கள். எல்லா பிச்சிலையும் குரலை அமைத்து காண்பிக்கிறவர்கள். ஏயிலிருந்து கடைசி மேஜர் வரைக்கும் உயர்த்தி காட்டுவார்கள் குரல் வளத்தை, ராகத்தை. பாடல் என்னும் வானிலே மின்னுகிற நட்சத்திரங்கள், பாடல்களை எழுதும் நட்சத்திரங்கள். இந்த உலகத்திலே பல நட்சத்திரங்கள், உலகம் என்ற வானத்திலே மின்னுகிற நட்சத்திரங்கள் ஏராளம் ஏராளம். அறிவியல் உலகத்திலே, அறிவியல் என்னும் வானத்திலே ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், அந்த வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் மின்னுகிறார்கள். அதுபோல ஆன்மீகத்திலும் இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரியது வேறு, ஆன்மீக வேறு. இறை நம்பிக்கை உள்ள கூட்டம். யூதாயிசம் ஒரே தேவனை நம்புகிறது. இஸ்லாமியம் ஒரே தேவனை நம்புகிறது. இந்துயிசம் பல தெய்வங்களை நம்புகிறது. இறை நம்பிக்கை உள்ள கூட்டம். பௌத்தமும் ஜைனமும் நம்பவில்லை. கிறிஸ்தவம் இறைவனை நம்புகிறது. இறை நம்பிக்கை உள்ள கூட்டம் முழு உலகத்திலும் வியாபித்திருக்கிறது. அவர்களெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். மதம் சார்ந்தவர்கள், அந்தந்த மதத்துக்குரிய சடங்குகளை சார்ந்தவர்கள், சம்பிரதாயங்களை, பாரம்பரியங்களை சார்ந்தவர்கள், பரம்பரை பரம்பரையாக அந்த மத சடங்குகளை நிறைவேற்றி வருகிற கூட்டம். இப்படி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அப்படி ஆன்மீகத்திலே மின்னுகிற நட்சத்திரங்கள் ஏராளம் ஏராளம். உங்களையும் என்னையும் பரலோகம் இந்த நட்சத்திரங்களைப் போல அல்ல, வித்தியாசமான நட்சத்திரங்களாக தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். அதுதான் மறுபிறப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். மனம் திரும்புதலின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஞானசானத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம்.
இப்படி அனுபவங்களை பெற்றவர்களை நட்சத்திரங்களாக்குகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக தொடங்கி வைக்கிறார். இவர்கள் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக வாழ்ந்தாலும் இவர்கள் ஆவிக்குரிய நட்சத்திரங்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். உங்களை என்னையும் பரலோகம் நட்சத்திரமாக மாற்றி இருக்கிறது. அதை நினைப்பூட்டுவதற்கு தான் இந்த வேத வாக்கியங்களை உங்களுக்கு முன்னே கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ திரும்ப அந்த வாசித்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களை எண்ணி இருக்கிறாரா? என்னையெல்லாம் இந்த உலகத்தில் யாருப்பா நினச்சி பாப்பா? நான்லாம் ஒரு ஆளா? என் கிராமத்தில், என் பட்டணத்தில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில் என்னையெல்லாம் யார் நினைக்க போகிறா அப்படின்னு நினைவுகள், எண்ணங்கள் வரக்கூடும். வந்தால்தானே அவன் மனிதன். அவன்தான் மனிதன். மற்றது வந்து நினைவே வரல அப்படின்னா அது மிருகம். ஆட்டுக்கு வராது, மாட்டுக்கு வராது, பன்னிக்கு வராது, நாய்க்கு வராது, கழுதைக்கு வராது. ஆனால் மனிதனாய் பிறந்தவனுக்கு அந்த எண்ணங்களும் நினைவுகளும் வரும். என்ன யார் யார் நினைப்பா? சொந்தக்காரங்கெல்லாம் மறந்துட்டாங்க, ஜாதிக்காரன் மறந்துட்டான், சமுதாயத்தில் உள்ளவன் மறந்துட்டான், நாட்டில் உள்ளவெல்லாம் மறந்துட்டான், என்னோட படித்தவெல்லாம் மறந்துட்டாயா, என்னோட வேலை பார்த்தவங்க கூட மறந்துட்டான். அவர்கள் மறந்து போவார்கள். அவன்தான் மனிதன். அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கின்ற உங்களையும் என்னையும் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் தன்னுடைய எண்ணிக்கையில் வைத்திருக்கிறாராம். அடுத்து நம்ம பேரை அவர் அறிந்திருக்கிறாராம். நம்ம பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் பேர் எத்தனை பேருக்கையா தெரியும்? ஃபீல் பண்ணுங்க ஐயா. ஃபீல் பண்ணணும். இப்படியே பூஜை பார்த்து, இந்த கத்தோலிக்க சமுதாயத்திலேருந்து வந்தவங்க பூஜை பார்த்து 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 பிரசங்கத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பிரசங்கத்தை பார்க்கக்கூடாது, கேட்கணும். கேட்டு உணருங்கள் என்று சீடர்களுக்கு இயேசு கற்பித்தார். வசனத்தை கேட்டால் போதாது, கேட்பதை உணர வேண்டும், ஃபீல் பண்ணணும். கேட்டு உணருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்பத்தை குறித்து பேசும்போது அவங்க எழுத்தின்படி தான் சிந்திக்கிறாங்க. அப்பத்தை வச்சுட்டு வந்துட்டோம், மறந்துட்டு வந்துட்டோம், அதான் நினைப்பூட்டுறாரு அப்படின்னு. இல்லைலே, சாப்பாட்டே இல்லை அவர் பேசுகிறது. அவர் பேசுகிறதுல ஒரு ஞான அர்த்தம் இருக்கும். அந்த ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்கிற இடத்துக்கு வரணும், பிடிச்சுக்கிறணும். ஏடா 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு எத்தனை கூடடா எடுத்திய? 4000 பேருக்கு சாப்பாடு போட்டு எத்தனை கூடடா எடுத்தாங்க? எல்லாம் கேட்குறேன். இப்போ 200 பேர் 300 பேருக்கு பொங்குறோம். ஏதாவது மிஞ்சுதா? மிஞ்சணும்ல. தோத்துறான். மிஞ்சினா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம். இங்கே தான் மிஞ்ச மாட்டேங்குத. தோத்துறோம். மிஞ்சணும். அப்போ சொன்னாங்க 12 கூட எடுத்தோம் முதல் தடவை சாப்பாடு கொடுக்கும்போது. 2வது கூட்டத்தில் சாப்பாடு கொடுக்கும்போது எத்தனை கூட? 7 கூட. என்ன அற்புதம் செய்ய அவருக்கு வல்லமை இல்லாதனாலே கேட்டார்? விசுவாசம் இல்லாமையா கேட்டார்? இல்லை. தேவன் தந்த ஆசீர்வாதங்களை வீணாக்கக்கூடாது. ஒன்றும் சேதமாகாதபடிக்கு சேர்த்து வையுங்கள், சேவிங் பண்ணு, வீணாயிடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருடைய ஞானம். விசுவாசம் இல்லாமல் சொன்ன வார்த்தைகள் அல்ல, அற்புதம் செய்ய வல்லமை இல்லாமல் சொன்ன வார்த்தைகள் அல்ல. ஞானமாக நடக்கணும் தன்னை நம்புகிற பிள்ளைகள். ஆகவே சேர்த்து வையுங்கள் என்பதற்காக அவர் சொன்னார். ஆனால் அங்கே சொல்கிறாரு, அப்பங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஒன்று. இவங்களுக்கு அப்பம் சாப்பாட்டு சிந்தை தான் வருது. அவர் புளித்தமா என்று சொன்னது சதுசேயருடைய உபதேசம், பரிசேயருடைய உபதேசம், வேதபாரகருடைய உபதேசம், நியாயசாஸ்திரருடைய உபதேசம். அண்ணா காய்பா போன்றவர்கள்
பழைய ஏற்பாட்டை கையில் வைத்துக்கொண்டு பேசுகிறார்களே, எழுத்தின்படியான அர்த்தங்களை கொடுக்கிறார்களே, அந்த உபதேசம். இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு இவங்கள்ட்ட சொன்னால், ஊழியத்துக்கு வர்ற ஆளுகள்கிட்ட இவங்க வேற என்னத்தையோ வியாக்கியானம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன செய்ய? நம்ம டே வா ஊன்னு கத்தலாம், அவர் ஒன்றும் சொல்லலை. என்னடா உணர்வில்லாமல் இருக்கிறீர்கள், கேட்டு உணருங்கள். நான் உபதேசத்தை பற்றி பேசியிருக்கிறேன், நீ சாப்பாட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். சாப்பாடு தானே உலகம். சொர்க்கம் எங்கடா இருக்கு? சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கண்டா. தோத்திரம். அப்படிப்பட்ட திருவிளையாடல் அல்ல இது. திருக்குமாரன் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார், அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்தினால் உங்களை என்னை நிரப்புவார். அபிஷேகத்தினால் நிரப்புகிற கர்த்தர் ஞானத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புவார், வல்லமையின் அபிஷேகத்தினால் நிரப்புவார், வார்த்தைகளின் அபிஷேகத்தினால் நிரப்புவார், தரிசனம் சொப்பனம் என்கிற அந்த வெளிச்சங்களினால் நிரப்புவார். நிரப்புகிறவர் நம்முடைய கர்த்தர். எல்லாவற்றையும் நம்ம எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. அந்த சபையிலே நீங்களும் நானும் அங்கம். அவருடைய சபை அவருடைய உடல் என்று அழைக்கப்படுகிறது, சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சரீரத்திலே அவருடைய உடலிலே நீங்களும் நானும் அவயவங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்கள் ஆயும் இருக்கிறீர்கள். அவருடைய ரட்சிப்பின் மூலமாக, ஸ்நானத்தின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, மெய் கிறிஸ்தவர்களாக, மெய் பொருள்களாக இறைவன் இந்த திருச்சபை மக்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இறை மக்கள், திருச்சபை மக்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், சத்தியங்களையும், உபதேசங்களையும் கேட்டால் போதாது, கேட்டதை உணர வேண்டும், ஃபீல் பண்ண வேண்டும். வசனத்தை உணரணும்யா. கேட்டுட்டு தானே போகுது ஒரு கூட்டம். கேட்டதை உணரணும். அந்த இடத்துக்கு திருச்சபை மக்கள் எல்லாரும் வரணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நட்சத்திரங்களை பற்றி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே இறைவனிடத்தில் ஜெபிக்கிறார். இந்த ஐயா ஒரு பாடல் எழுதி ஒரு ஜெப பாடலாக நம்மை பாட வைக்க வேண்டும் என்று சொல்லி பாட வைத்துக் கொண்டிருக்கிறாரே. மோசே ஜெபிக்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். வாசி வாசி. உமது தாசராகிய ஆபிரகாமையும், உம்முடைய தாசராகிய எத்தனாவது வசனம்? 13 வாசிமா. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று பிரார்த்தித்தான். முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்ரவேலுக்கும் வாக்கு கொடுத்தீரே, உங்களுடைய சந்ததிகளை வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களாக்குவேன் என்று சொன்னீரே. எகிப்திலிருந்து அதுக்காகத்தான் வெளியே கொண்டு வந்தீர். இந்த உலக மக்கள் மத்தியிலிருந்து ஏன் உங்களை என்னை பிரித்தெடுத்தார்?
சமுதாயம், ஜாதி, அரசியல், சினிமா, இந்த உலகத்திலே உலக மனிதர்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களாக மின்னுகிற அந்த வாழ்க்கையில் இருந்து நம்மை கர்த்தர் வேறு பிரித்தார். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை எப்படி எகிப்தை விட்டு பிரித்தெடுத்து செங்கடலின் வழியாக வனாந்தரம் கொண்டு வந்து அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்து கண்மலையை பிளந்து தாகத்தை தீர்த்தாரே, அந்த மக்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இப்ப ஏதாவது அந்த ஜனங்களுக்கு விரோதமா நீங்க கோவப்பட்டா எப்படிப்பா? நாங்க விட்டு வந்த எங்க ஜாதி சமுதாயம் என்ன சொல்லும்? எச்சிக்கப்படாத இந்த உலகத்தான் என்ன சொல்லுவான்? பெந்தகோசு ஓடுனாங்க, ஆவிக்குரிய கூட்டம்னாங்க, சத்தியம் சொன்னாங்களே. இப்போ எதை நம்பி போனாங்களோ, இந்தா செத்து போயிட்டான், இந்தா அழிஞ்சு போயிட்டான், அவங்க சாமியை அவங்கள கொன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களப்பா, சொல்லுவாங்களே. விட்டு வந்த எகிப்து தேசம் பேசுமே, சூழ இருக்கிறவர்கள் இதுவரை கூட வாழ்ந்தவர்கள் பேசுவார்களே. அந்த இழிநிலைக்கு ஒப்பு கொடுத்துறாதோ? அவர்களை என்ன சொல்லி அழைத்தி? கானானை தருவேன் என்று வாக்களித்தீரே, அது மட்டுமா? வானத்தின் நட்சத்திரங்களை போல, வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போல அவர்களை மின்ன வைப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இப்ப அவங்க மேல உங்க கோபம் வருதே. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, தப்பு பண்ணிட்டாங்க. உங்க பிள்ளைங்க ஏதோ உங்களை கோபப்படுத்திட்டாங்க, அது உண்மை. ஆனால் அந்த கோபம் அவங்களை அழிச்சிடக்கூடாது. மீட்டு கொண்ட ஜனங்களை, எகிப்திலிருந்து விடுதலையாக்கின ஜனங்களை பார்வோருடைய கரத்தில் இருந்தும் எகிப்திய காலவாய் சூளை, அந்த சூளைக்குள்ளே வெந்து கொண்டிருந்தார்கள். பாரம்பரியங்களுக்குள்ளே இருந்தார்கள், சடங்குகளுக்குள்ளே இருந்தார்கள், சம்பிரதாயங்களுக்குள்ளே இருந்தார்கள், விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே இருந்தார்கள். அதில் இருந்தெல்லாம் இந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வேறு பிரித்து வனாந்தரத்து கொண்டு வந்தீரே. அந்த எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் பார்வோ, அவனுடைய அரசாங்க, அவனுடைய திட்டங்கள், அவனுடைய சட்டங்கள் இதெல்லாம் ஆகாதபடிக்கு செய்து அவர்களை வேறு பிரித்து கொண்டு வந்தீரே. தேவ கோபம் அவர்கள் மேல், எகிப்தியர்கள் மேல் வந்தது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி மேலும் வந்தது. அந்த கோபத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் பஸ்காவை ஆசரிக்க செய்து விடுதலையாக்கினீரே. செங்கடலை ரெண்டா புலந்து காமிச்சிரு. உங்களுடைய ஜனத்தை கொண்டு வந்தீங்களே சுவாமி. எல்லா கோயிலும் பூமியில விளையிறத சாப்பிடுவான், ஆனா வனாந்தரத்தில் 40 வருஷமா வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட வச்சாரு. மற்றவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வித்தியாசம் காட்டினீரே. ஐயா தகப்பனே, சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, அகிலாண்டத்தையும் படைத்த இறைவா, உங்களுடைய ஜனத்தை இந்த அளவு கொண்டு வந்துட்டு ஏதோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவருடைய நாமங்களை கிறுக்கி போடாதீங்க. மன்றாடுகிறார். அப்படி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஒன்று, உன் சந்ததியை தூளை போல ஆசீர்வதிப்பேன். ஏதாவது அவன் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அடுத்து, கடற்கரை படலத்திரையாய் ஆசீர்வதிப்பேன். அடுத்து, வானத்தின் நட்சத்திரங்கள் எத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். 3 விதங்களில் உங்களுடைய வித்துகளை நான் பழுகி பெருக பண்ணுவேன். தலைமுறையாக அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். கேத்தூராலின் வழியாக வந்த ஜனங்கள் ஆபிரகாமின் வித்து, ஆகாரின் வழியாக வந்த இஸ்மவேலர் ஆபிரகாமின் வித்து,
வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னாரே. ஆபிரகாமின் வழியிலே வந்தவர்களின் வழியிலே வந்தவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இது மத்தேயு சுவிசேஷகன் தன்னுடைய புதிய ஏற்பாட்டின் முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் தொடங்கி எழுதுவார். ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று தொடங்கினவர். முதல் வசனம் தொடங்கி 16வது வசனத்தை வாசிக்கும் போது நிறைவு செய்கிறார். கிறிஸ்து எண்ணப்பட்டவர் பிறந்தார். மரியாளின் வழியாக பிறந்தாரே, அது ஆபிரகாமின் குமாரன். வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனை உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, இது ஆவிக்குரிய வித்து, ஆவியானவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட வித்து. தூளத்தனையா என்று சொன்னது மாம்சத்தின் வித்து. கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னது மாம்சத்தின் வித்து. வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னாரே, அது ஆவிக்குரிய வித்து. அந்த வித்து தான் ஸ்திரீயின் வித்து. மனுஷிக மாம்சிக எந்த தொடர்பும் இல்லாமல் வானத்திலிருந்து பரிசுத்தாவினை இறங்கி நிழலிடுவார். உன் கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு உடலை சிருஷ்டிப்பார், ஒரு சரீரத்தை உண்டாக்குவார். அந்த சரீரத்துக்குள் குமாரன் எண்ணப்பட்டவர் இறங்கி வருவார். அவர் வெளிப்பட்டார், பிறந்தார், வாழ்ந்தார், நன்மை செய்தார். கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் சுற்றி திரிந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். சுகம் கொடுத்தார், பிசாசை விரட்டினார், செத்தவனை உயிரோடு எழுப்பினார். எல்லா நன்மைகளும் செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இறுதியாக சிலுவையிலே இரட்சகர் இயேசு அறையப்பட்டார். சிலுவையிலே மரித்தால்தான் பிசாசனுடைய தலையை நசுக்க முடியும் என்ற நிலை வந்தபோது, என் ஜனத்துக்காக, இந்த மனித சமுதாயத்திற்காக என் உயிரையும் கொடுக்க தயார் என்று சொல்லி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்கு? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசாரவனை மரணத்தினாலே அழிக்க வேண்டும். ஆகவே இரட்சகர் இயேசு சிலுவையிலே தொங்கி மரித்தார். மரிக்கும் போது பிசாசின் சக்திகளுக்கும் இவருக்கும் பலத்த யுத்தம். அந்த யுத்தத்திலே இரட்சகர் இயேசு வெற்றி பெற்றார். சாத்தானுடைய தலையை நசுக்கினார். சாத்தானுடைய கரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனை விடுவிக்க முடியாது. இது ஆவிக்குரிய வித்தியா. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷம் 22:16 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து வானத்தின் நட்சத்திரம், ஆவிக்குரிய நட்சத்திரம். உலகத்திலே மின்னுகிற நட்சத்திரங்களைப் போல அல்ல. இந்த நட்சத்திரம் ஆவிக்குரியது, பரலோகத்துக்குரியது, மரித்தாலும் எழுந்திருக்கும் வல்லமை உடையது. கல்லறை வாழ்க்கையை மட்டும் வாழ்கிற வாழ்க்கைக்குரியவர் அல்ல, கல்லறையை கடந்தும் வாழப் போகிறவர், வாழுகிறவர். அந்த வாழ்க்கை தான் வானத்தின் நட்சத்திரம், ஆவிக்குரிய நட்சத்திரம். தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரவுமாக இருக்கிறேன் என்று மார்பு தட்டி சொல்லுகிறார் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நட்சத்திரத்துக்குள், அந்த வித்துக்குள், அந்த ஆவிக்குரிய அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நாடும் ரட்சிப்பின் வழியாக, ஞானஸ்நானத்தின் வழியாக, பரிசுத்தாவின் வழியாக பரலோக ஜீவனாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவின் அபிஷேகம். இவங்க தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற கிறிஸ்தவன் நிறையா பேர் இருக்கான். அவன் வேற. அவனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் போயிடுவீங்க அதே பாதையில்.
நம்ம கிறிஸ்துவத்தான் பார்க்கணும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவர்கள் சர்ச் ஆஃப் புதுக்கோட்டை மெம்பர்ஷிப் பிலீவர்ஸ். இதை நாம் ஃபீல் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. உலக கிறிஸ்தவம் அல்ல இந்த இடத்துல வர்ற யாரும். உலக கிறிஸ்டியன்ஸ் வேற, இது ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். சகோதரிகள் சகோதரமார்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நட்சத்திரங்களை கர்த்தர் பிறப்பிக்கிறார், பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக பிறப்பிக்கிறார். எப்படி நாம் பிறக்கிறோம் என்ற வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக எப்படி கர்த்தர் மாற்றுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களில் 3 விதமான சந்ததிகள். ஒன்று தூளத்தையான சந்ததி, பூமியில தூளு தூசி பறக்குது பத்தியில, அது மாதிரி ஒரு சந்ததி. அடுத்து கடற்கரை மணலத்தினையான சந்ததி. அது இஸ்ரேல் நாட்டில் வாழ்றான் பத்தியில, இஸ்ரவேலன் யூதன், அவன் தான் கடற்கரை மணல். வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னாரே, அது உங்களை என்னை தாயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையின்படி நீங்களும் நானும் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் நட்சத்திரமாக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். அந்த தேவ அன்புல நிரம்பி, ஆண்டவரை இவ்வளவு பெரிய பாக்கியமா உம்முடைய வேத வசனங்களை வைத்து எங்களை உறுதிப்படுத்துகிறீரே, கன்ஃபார்ம் பண்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஆழங்கள் இருந்து வரணும்ல. நீ நட்சத்திரமானால் வரும், உலக நட்சத்திரமானால் வராது. ஆவிக்குரிய நட்சத்திரமாய் உன்னை கர்த்தர் பிறப்பித்திருந்தார், வரும். நன்றி வரும், ஸ்தோத்திரம் வரும், துதி வரும், பாடல் வரும், வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறது கிறிஸ்துக்குள்ளாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை காண்பிக்கிறது. கிறிஸ்துவ பேர் வைத்திருக்கிறவர்களை அல்ல, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை அல்ல, கிறிஸ்தவ சடங்குகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்களை அல்ல, அதிலிருந்து வெளியே வருகிறவர்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேலிய மக்கள் எப்படி வனாந்தரம் கொண்டு வரப்பட்டார்களோ அதுபோல் இந்த பூலோக எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், திரைப்படத்துறை, சின்னத்துறை, பெரிய துறை, வெள்ளித்துறை, அரசியல், ஜாதி, சமுதாயம், இனம், மொழி, தேசம் அப்படிங்கிறதுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த உலக மக்கள் மத்தியில் இருந்து உங்களையும் என்னையும் இரட்சகர் சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் சந்தித்து ரட்சித்து பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறார். அப்பத்தான் நம்மளாம் மனம் திரும்புகிறோம். நீங்கள் நானும் மனம் திரும்பின கிறிஸ்தவன், மறுபடி பிறந்த கிறிஸ்தவன், பரலோக வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன். அதுதான் நட்சத்திரம் சொல்றது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர், கிறிஸ்துவே ஒரு நட்சத்திரம். ஆவிக்குரிய பிறப்பை பெற்றவர், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர்கள். மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். நான் இந்து குடும்பத்தில் பிறந்தேன், இந்துவாக வளர்க்கப்பட்டேன், இந்து பாரம்பரியங்கள் சடங்குகளிலே வளர்ந்து கொண்டு வந்தவன். நேரம் வந்தது, ஒரு வேலைக்காக திருநெல்வேலி மாவட்டம் போயிருந்தேன். தெசமலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே வைத்து ஒரு மாலை 7 மணி இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குகிறார். அப்பொழுது தெரியாது பரிசுத்த ஆவி இறங்கி என்னுடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறார், என்னுடைய மனக்கண்களை திறக்கிறார். அப்போதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, நாம் கண்டதையெல்லாம் தெய்வம்னு கையெடுத்துட்டோமே.
மண்ணையும் மரத்தையும் உருவங்களையும் சிலைகளையும் படங்களையும் தெய்வம் என்று நம்பிட்டோமே. சுவாமி அப்பா 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 எனக்கு மன்னிங்க 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 கதர்னேன். காலையில் 4, 5 மணி 6 மணி வரைக்கும் கதறிக்கிட்டு எனக்கே தெரியாது. அதான் இறைவனுடைய சந்திப்பு. அன்றுதான் இந்துவாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த நான் கிறிஸ்தவனாக மாறினேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அன்று முதல் இன்று வரை 45 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டேன். இந்தியா முழுவதிலும் கால் வச்சுட்டேன். எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டேன். சாட்சி சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கேன். மலைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். கடலோர மாவட்டங்கள் போயிட்டு வந்திருக்கேன். குக்கு கிராமங்கள் போயிட்டு வந்திருக்கேன். எதுக்குயா? என்னை தெய்வம் இயேசு என்ற பெயரில் வந்து ரட்சித்தார். நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தார். பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில் இருந்து ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வரும்படியாக என்னை வேறு பிரித்தார் என்று பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன். ஏறக்குறைய 45 ஆண்டுகள் என் தெய்வம் என்னை உயிர்ப்பித்தார். என் மனக்கண்களை திறந்தார். அன்று முதல் எம்மதமும் சம்மதம் இல்லடா, இயேசு மட்டும்தான் சம்மதம். எந்த மொழி பேசினாலும் சரி, அத்தனை மொழிக்காரனுக்கு டிரான்ஸ்லேட் வச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்டை நாடுகளுக்கும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனுஷனாகி பிறந்து தியாக பலியாகி இருக்கிறார். அவருக்கு பேரு இயேசு. அந்த தெய்வம் என்னை சந்தித்தார். மரித்து கிடந்த என் ஆன்மாவுக்கு ஜீவனை கொண்டு வந்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். என்னைக்கு சாவு வந்தாலும் சரி அது எனக்கு லாபம்டா. அது அபசகுணம் இல்லை. மரணத்தின் வழியாக இயேசுவை முகமுகமாக சந்திக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் லாபம். ஐயோ அதெல்லாம் பேசாதீங்க, சாவு சாவுன்னு சொல்றீங்களே ஐயா. மறுபடி பிறக்காத கிறிஸ்தவன் அதை விரும்ப மாட்டான். மறுபடி பிறந்தவன் அதை விரும்புவான். இங்கே இருந்தாலும் இயேசுவுக்காக, அங்கே போயிட்டா இயேசுவோடு இருப்பதற்காக. அதுக்கு மரணம் ஒரு பாதை, ஒரு வழி. மரணத்தை கண்டு பயப்பட்டா நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, நீ மெய் கிறிஸ்தவன் இல்லை. மரணத்தின் அதிகாரியை சிலுவையிலே இயேசு ஜெயித்தார். எங்கே செத்து விடுவனோ, எங்கே மரணம் என்ன பிடிச்சிருமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை விடுவிப்பதற்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனார். சிலுவையிலே தொங்கினார். தன் மாம்ச சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் முழுவதையும் தன்னுடைய வாலிப வயதில் சிந்தி முடித்தார். இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். அந்த இரத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் குளிக்கிறியா இல்லையா? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற பாத்திரத்தை கழுவுறீங்கள? ஒவ்வொரு நாளும் வீட்டை சிலர் கழுவுறீங்கல்ல? நீங்கள் உடுத்தி இருக்கிற துணியை கழுவுறீங்களா இல்லையா தண்ணியில்? அப்போ இத்தனையும் கழுவுறீங்களே, எல்லாம் எழுத்தின்படி அழிவுக்குரியது. நம்முடைய ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டாமா? சிலுவையிலே ஓடுகிறது இம்மானுவேலின் ஊற்று, இரத்த ஊற்று. அந்த இரத்த ஊற்றுல நீ முங்கி முங்கி எந்திரிக்கணும். உன் ஆன்மீக மனிதன் முங்கி முங்கி எந்திரிக்கணும். சகல பாவங்களும் நீங்கும். காவேரியில் முங்கி எந்திரிச்சா பாவம் நீங்கும் சொல்றாங்கய்யா. கங்கையில் முங்கி எந்திரிச்சா பாவம் நீங்குன்னு சொல்றான். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம்னு ஒன்று இருக்கு, அது கடற்கரை ஓரம். அதில் போய் முங்கி எந்திரிச்சா பாவம் நீங்குன்னு சொல்றான். கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமமாகிறது. அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இந்து மகா சமுத்திரமும் ஒன்றாக சந்திக்கிற இடம் கன்னியாகுமரி. அந்த முக்கடலும் சங்கமமாகிற இடத்திலே மூழ்கி இருந்தால் பாவம் நீங்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது, மெய்யான கிறிஸ்தவ திருச்சபை சொல்லுகிறது, அதிலெல்லாம் பாவம் நீங்காதுப்பா.
உனக்காக எனக்காக சிலுவையிலே ஒருவர் தொங்கினாரே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் தொங்கினாரே. அவர் மூலமா சிந்தப்பட்டது ரத்தம். அந்த ரத்தம் அன்று முதல் இன்று ஒரு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ரத்தம் ஆற்றுக்குள்ள மூங்கி எழுந்திருச்சுனா ஓ பாவம் நீங்கும், ஓ பாவம் நீங்கும். பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, பாவம் நீங்கும்படி கழுவி சுத்தமாக்குகிறவர். இம்மானுவேலின் ஊற்று, ரத்த ஊற்று. அதில் டெய்லி நம்ம எந்திரிக்கணும், குளிச்சு குளிச்சு எந்திரிக்கணும். இந்த ரத்தத்தினால கழுவி கழுவி நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும், நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும். மெய் கிறிஸ்தவன் அதை செய்வான், பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவன் அதை செய்வான். மற்ற கிறிஸ்தவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கையே அவனுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவனாக இருப்பான். உங்களை கர்த்தர் நட்சத்திரங்களாக மாற்றியிருக்கிறார் என்றால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆவியானவரால் ஆளப்படுவதும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் யார்? அது கிறிஸ்தவர்கள். அது யூதர்களும் அல்ல, இஸ்லாமியர்களும் அல்ல, அது கிறிஸ்தவர்கள். எந்த கிறிஸ்தவன் சொல்லுங்க வாயை திறந்து? அவன் தான் வானத்தின் நட்சத்திரம். சரி, நட்சத்திரம் ஆக்கிட்டாரு. என்ன நினைப்பாரா? என் பேர் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஆறுதல் படுத்தட்டும். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி இருக்கிறார். விஞ்ஞானிகள் எண்ணி எண்ணி பார்க்கிறார்கள். ஒவ்வொரு காலங்களிலும் தொலைநோக்கியை கொண்டு எண்ணி எண்ணி பார்த்து சொல்லுகிறார்கள். மக்கள் அதை நம்புகிறார்கள். காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. விஞ்ஞானிக்கு விஞ்ஞானி மாறுபட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை நட்சத்திரம் தான் இருக்கிறது என்று எண்ணி எண்ணி பார்க்கிறார்கள் ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், வான சாஸ்திரிகள். அந்த சாஸ்திரம் படித்தவன் அந்த மெத்தடில் எண்ணி எண்ணி பார்க்குறான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்கான். மக்கள் அந்தந்த காலத்தில் உள்ளவர் நம்புகிறார்கள். அவன் என்றானோ என்னறானோ தெரியாது, என்னன்னு அந்தந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கான். ஒரு தடவை ஆபிரகாம கத்தர் வீட்டுக்குள்ளே இருந்த ஆபிரகாம அழைச்சார், நீ வெளியே வா. அப்போ அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான் தெரியுமா? புலம்பிக்கிட்டு இருந்தான். பேர் விசுவாசி, முதல் விசுவாசி, மூத்த விசுவாசி. வீட்டுக்குள்ளே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். நான் மறிச்சிட்டேன்னா இத்தனை வருஷம் சம்பாதிச்ச இந்த வீட்டுக்கு யார் அதிகாரி? அந்த சொத்துக்கு யார் அதிகாரி? அந்த ஆட்டு மந்தைக்கு எவன் அதிகாரி? அந்த மாட்டு மந்தைக்கு, இந்த வேலைக்காரிக்கு அந்த வெள்ளியும் பொண்ணுமா சேர்த்து வச்சனே, இதெல்லாம் யார் ஆள போறா? நமக்கு ஒரு சந்ததி இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கான். இந்த புலப்பத்தை ஆண்டவர் கேட்டார், நீ புலம்புறியா? எங்கே உட்காந்து புலம்புற? வீட்டுக்குள்ளேயா, வீட்டுக்கு வெளியேயா, கொல்லை பக்கமா, துணி துவைக்கும் போதா, சோறு ஊங்கும் போதா, எப்போ புலம்பிக்கிட்டு இருக்க? ஒரே குழப்பந்தான். இவன் மூத்த விசுவாசி, முதல் விசுவாசி, பெரிய திட்டத்தோட கத்தரவனை அழைச்சிருக்காரு. அப்படி தேவன் பெரிய திட்டத்தோடு அழைச்சிருந்தாலும் அவனும் புலம்புறாயா? மனுஷன் தானே. அந்த புலப்பத்தை ஆண்டவர் கேட்டு இறங்கி வந்தார். வந்து ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்க்குறேன். அண்ணாந்து பார்க்குற நேரம் இருட்டு இல்லை, அண்ணாந்து பார்க்குறேன். எல்லா நட்சத்திரங்களும் என்ன? விஞ்ஞானியே என்ன முடியாது ஐயா, தெய்வம் சொல்றாரு என்னடா அப்படிங்கிறார். ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் எண்ணக்கூடாத நட்சத்திரங்களை இறைவன் படைத்திருக்கிறார். எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை வீட்டுக்குள் இருந்த ஆபிரகாமை அழைத்து வெளியே நிறுத்தி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி எண்ணு என்று சொல்லுகிறார். அவன் தேம்ப முழிக்கிறான். இருட்டுனா கூட கண்ணு கேட்டுன தூரத்தில் தெரிகிறத இத்தனை நட்சத்திரம் தெரியுதுன்னா அது சொல்லலாம். பகலில் சொன்னால் எனக்கு தெரியுமா? சூரிய வெளிச்சத்தில் தெரியுமா? தெரியாது. ஆனால் தெரியாட்டாலும் நம்புவதற்கு ஏது இல்லாட்டாலும் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான்.
சூரியனுடைய வெளிச்சத்தில் அது மறைந்து நிற்கிறது. அதுபோல கர்த்தர் நட்சத்திரத்தை என் சந்ததியிலே கொண்டு வரப்போகிறார் என்று விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உன்னால நம்ப முடியலையா? நம்புவதற்கு ஒரு பிடிச்சு மேலே வர்றதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்கள் எத்தனையாய், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாது. உன் ஃபேமிலியில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி நான் உன்னை விடுதலையாக்கி வானத்தின் நட்சத்திரங்களாய் முன்ன வைக்க போகிறேன், உன்னை பிரகாசிக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார் இல்லையா? அப்ப பார்க்க முடியாட்டாலும் கண்ணுக்கு தெரியாட்டாலும் சொல்லுகிறவர் கர்த்தர். வானத்தின் நட்சத்திரங்களை அத்தனையாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை சத்தியம். கண்டிப்பா இது நிறைவேறணும். விசுவாசிச்சா பார்த்தீங்களா? பார்க்காமலே விசுவாசிச்சா பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார் தோமாவை பார்த்து, டே கண்டு விசுவாசிக்கிறவே இல்லாடா விசுவாசி, நீ எல்லாம் பார்த்தா தானே நம்புவ விசுவாசிப்ப, நீ எல்லாம் ஒரு விசுவாசியாடா, பார்க்காமலே என்ன நம்புறான் பாரு, என் வார்த்தைகளை நம்புறான் பாரு, அவன் தாண்டா விசுவாசினார்ல, விழுந்துட்டான். ஆண்டவரே தேவனே மன்னியும், என் அவிசுவாசத்தை மன்னியும், நீ தாண்டா இந்தியாவுக்கு லாயக்குன்னு சொல்லி கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்பிட்டாரு. கரங்களை போய் தள்ளிலே சொல்லுங்க. ஏன் இந்த இந்தியாவில் இருக்கிறவன் பூரா அந்த இந்தியன் இருக்கான் பத்தியில, இவெல்லாம் பெரிய சந்தேக பிராணி, நம்ப மாட்டாங்க. இவங்களுக்கு இவனை அனுப்புனா தான் செட் ஆகும் சொல்லிட்டு கர்த்தர் அவனை அனுப்பிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வந்தார், தியாகம் பண்ணினார், அடையாள அற்புதங்களோடு ஊழியம் செய்தார். இந்திய கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய மக்களை எப்படி கிறிஸ்தவர்களாக மாற்றுவது, எப்படி கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருவது, விசுவாசத்துக்குள் கொண்டு வருவது, தேவ அன்புக்குள் கொண்டு வருவது என்பதை அந்த தோமாவின் வழியாக இந்திய தேசத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே கர்த்தர் இந்த இந்தியாவுக்குள்ளே விதைத்து போட்டார். அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் விதைத்தார். இறுதியாக அவன் தன்னுடைய இரத்தத்தை இந்த இந்திய தேசத்திலே சிந்தி முடித்து மரித்தார். 12 அப்போஸ்தலரில் ஒருவன் தோமா, அவன் வழியாக இந்திய தேசம் 1 நூற்றாண்டிலேயே இயேசுவை கண்டது. கரங்களை வைத்து அல்லிலே சொல்லுவோம். முதல்ல கண்டவர்கள் பிராமின்ஸ், அடுத்த அரசர்கள், இப்பெல்லாம் மக்களாட்சி, அவன் வரும்போது மன்னராட்சியின் காலம். குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்தான். எல்லாருக்கும் சத்திய சுவிசேஷத்தை சொன்னான். இந்திய கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர வச்சான், உருவ ஒளிவோட விட்டு வெளியே வர வச்சான். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டது எப்போது? தோமா வந்தது எப்போது? வெள்ளையர்களின் ஆட்சிக்கு பின்பு அல்ல கிறிஸ்தவம் இந்தியாவை சந்தித்தது. இல்லை, 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசுவை பின்பற்றின 12 அப்போஸ்தலரில் ஒருவனாகிய தோமாவை அனுப்பி கர்த்தர் 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவத்தை இந்த இந்திய தேசம் சந்திக்கும்படி செய்தார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு வெள்ளையர்கள் வழியாக வந்ததல்ல, பிரிட்டிஷ்காரன் வழியாக வந்ததல்ல, 12 அப்போஸ்தலரில் ஒருவனாகிய தோமாவின் வழியாக வந்தது. இந்திய தேசம் அப்பொழுதே கிறிஸ்தவத்தை சந்தித்து விட்டது. நேற்று பிறந்தவன், பின்னாடி பிறந்தவன், இவெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கான்? சோத்திரம் பேசிட்டு போட்டு. நம்மெல்லாம் சகிக்க பொறுக்க பிறந்தவர்கள். ஆகவே பொறுத்துக் கொள்வோம், சகித்துக் கொள்வோம். கரங்களை வைத்து அல்லிலே சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நட்சத்திரம், இதில் சில நட்சத்திரங்களை வாசிக்க சொன்னால் நேரம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். பல நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற அதில் சில நட்சத்திரங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் 17:43 ஒரு நட்சத்திரம், அதுக்கு பேர் ரெம்பால். வெளிப்படுத்தின விசேஷம் 8:11, அதுக்கு பேர் எட்டி.
யோபின் புஸ்தகம் 9:9. அது துருவ சக்கர நட்சத்திரம், அதுக்கு பேர். வெளிப்படுத்தல் 9:1, பாதாளத்தின் திறவுகோல்களை பிடித்து கொண்ட தூதன் ஒரு நட்சத்திரம். யோபு 26:13 சர்ப்ப நட்சத்திரம். யூதா 13 திசை மாறும் வழி மாறும் நட்சத்திரங்கள். இப்படி பற்பல நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாம் வசனங்களை வாசித்து சிந்தித்து கொண்டே இருப்போமானால் நாட்கள் போதாது, நேரங்கள் போதாது. ஆகவே உங்களுக்கு குறிப்பை கொடுத்து விட்டேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே போய் வாசித்து யோசித்துக் கொள்ளுங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள், ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் முழு வேதாகமத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஒன்றும் குறைவு இருக்காது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரால் சேர்த்து கொடுப்பார். ஒரே பொருளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அந்த ஞான அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பார். இப்படி பேரிட்டு அழைக்கிறார். ரெம்பா நட்சத்திரம் என்று நம்மை அழைக்கக்கூடாது, எட்டி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடாது, துருவச்சக்கர நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடாது, பாதாளத்தின் திறவுகோலை உடைய நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடாது, சர்ப்ப நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடாது, திசை மாறிய டிராக் மாறி ஓடுகிற நட்சத்திரங்கள் என்று அழைக்கக்கூடாது. எப்படி அழைக்கணும்? ஆண்டவர் பேரிட்டு அழைக்கிறார் என்று நம்முடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறதே, சங்கீதம் சொல்லுகிறதே. எப்படி அழைக்கணும் தெரியுமா? விடிவெள்ளி நட்சத்திரமே அழைக்கணும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். யோபின் புஸ்தகம் 38:7 வாசி. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் அப்பெல்லாம் சாத்தான் வரல, அதை நீங்க புரிந்து கொள்ளணும். விடியற் காலத்து நட்சத்திரங்கள், மார்னிங் ஸ்டார் ஆங்கிலத்தில். எழுப்பப்பட்ட படைக்கப்பட்ட தேவ தூதர்களில் ஒரு கூட்டத்துக்கு பேரு மார்னிங் ஸ்டார், நட்சத்திரங்களின் கூட்டம். அதுவும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அதற்கு பேர். தூதர்களின் கூட்டத்துக்கு மட்டுமல்ல அந்த பெயர், படைத்தாரே இயேசு கிறிஸ்து, அவருக்கும் பேர் நாம் வாசித்தோம். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, அவரும் மார்னிங் ஸ்டார். இந்த நட்சத்திர கூட்டமெல்லாம் பூமியை படைக்கும் பொழுது பூமி பூஜை போட்டாங்க. பூமி பூஜை அதான் இந்தியக்காரனுக்கு விளங்கு. படைத்தான் சொன்னா கூட விளங்க. பூமி பூஜை போடும் பொழுது, யோபுவே நீ எங்கடா இருந்த? பூமியை படைத்தனே. அப்போ பூமியை படைச்சு அதை உண்டாக்கும் போது தேவபுத்திரர்கள் தேவ தூதர்கள் எல்லாரும், அதுலேயும் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் எல்லாம் கூடி வந்து அவங்க தலைமையில் பெரிய ஆராதனை, பெரிய வர்ஷிப், துதி ஸ்தோத்திரம் ஆராதனை பண்ணி அந்த பூமியை பிரவேசம் பண்ணார் ஆண்டவர். நீ அப்போ எங்கடா இருந்தேன்னு கேட்டார். ரொம்ப பேசுகிறான். நம்ம ஆளுகள்லாம் பேச விட்டா வந்தேன். ஒரு 3 பேர் யோபுடைய நண்பர்கள் பேசுகிறான். பூமி சாஸ்திரம் பேசுகிறான், பூமியின் ஆழங்களின் சாஸ்திரம் பேசுகிறான், பாதாள சாஸ்திரம் பேசுகிறான், இன்னொருத்தன் வான சாஸ்திரம் பேசுகிறான், இன்னொருத்தன் சமுத்திர சாஸ்திரம் பேசுகிறான். சமுத்திரின் ஆழங்களில் பெரிய பெரிய ஞானமாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன் போங்கடா நீங்கள் எல்லாம். நான் எவ்வளோ கோதால இறங்கி ஃபீல்டுக்குள்ளே இறங்கி பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தாண்டா அது தெரியும். வர்றவனு போகிறவனு ஆளுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போகிறேன். எதுக்குள்ளே மெசேஜ்? எனக்கு இருக்கிற கஷ்டம் உனக்கு தெரியுமா? உங்களுடைய வார்த்தைகள் காற்றுக்கு ஒப்பா இருக்கிறது. சுகத்தை கொடுக்காத மருந்து மாத்திரைக்கு சமமாக இருக்கு, டாக்டருடைய ஆலோசனைக்கு சமமாக இருக்கு. நீங்கள்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொன்னான். ஏன்னா ஃபீல்டில் இருக்கிறான் பாருங்க, பாடு கஷ்டங்கள் என்கிறதான இடத்துல நின்று அலைமோதிக்கிட்டு இருக்கான் பாருங்க, துக்கத்திலையும் வேதனையும் கிடக்கிறான் பாருங்க, குடும்பத்துக்குள்ளே கெட்டந்து உழண்டுக்கிட்டு இருப்பான்.
தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் கிடந்து உழண்டுக்கிட்டு இருப்பான். படு வேதனைகள் அவன் தாங்கி மனசுலையும் சரீரத்திலையும் பல பாடுகளை, கஷ்டங்களை பட்டுட்டே இருப்பான். அந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எடுக்காது, பார்த்துக்குங்க. அதுபோல் யோபுக்கு போச்சு. யோபு இவங்களை விட ஞானம் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் யார் விடுவானா? அவங்க ஃப்ரெண்டு பேசுகிற வானசாஸ்திரம், பூமி சாஸ்திரம், சமுத்திர சாஸ்திரத்தை விட இவங்க அதுக்கு மேலே ஞானசாஸ்திரம் பேசுகிறான். ஞானத்தை பேசி பேசி கடைசியில் இறைவனையே குற்றப்படுத்திட்டான். அவர் தான்டா என்னை இந்த பாதையில் கொண்டு வர்றாரு. இந்த இடத்துல இவ்வளவு சோதனை. ஒரு காலத்தில் நான் அரசனாக இருந்தேன், பணம் படைத்தவனாக இருந்தேன், கோடீஸ்வரனாக இருந்தேன். இன்னைக்கு தெருவில் இருக்கிறவங்க கூட என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போகிறான். இன்னைக்கு ஆண்டியாக உட்காந்துருக்கேன். நீங்கள்லாம் வந்து என்னை பரியாச பொருளாக பார்க்குறியடா, பேசுறியடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்ட்டேன். 2வது அதிகாரம் வரைக்கும் பேசாமல் இருந்தேன். பேசாமல் இருக்கிறேன். அவன் பாடு, அவன் கஷ்டம். இவங்க வந்து பார்த்தாங்களா, அவன் துக்கத்தை பகுத்துக்கிட்டு போகணும். அதை விட்டுவிட்டு நீ யோக்கிய இல்லை, நீ பரிசுத்தவான் இல்லை, நீ சரியில்லை, அதனால தான் உனக்கு இந்த துன்மார்க்கனுக்கு வர்ற வேதனை உனக்கு வந்திருக்கு, இப்படிலாம் சொல்லி அவனை இன்னும் வேதனைப்படுத்துகிறாங்க. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல், எரிகிற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றுவது போல் இவருடைய வார்த்தையின் அலங்காரங்கள் இருந்தது. ஆண்டவர் யோபு காரியத்துக்கு உதவாத வைத்தியன்னு சொல்லிட்டான். 2ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசாமல் இருந்தவன் இவங்க வந்து குத்தி குத்தி பேசின உடனே பேச ஆரம்பித்தான். வாயை திறன்ட்டான். சொல்லி சொல்லி பேசி 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 வரும்போது கடைசியில் எல்லாம் அவர் தான்டா, இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த வேதனைக்கு காரணமே கத்தர் தான் சொல்லிட்டு அப்போ தான் கத்தர் இறங்கினார். நான் பூமியை படைக்கும் போது தேவபுத்திரர் எல்லாம், விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படி ஜோராக இறங்கி வந்து அதை படைக்கும்போது, பூமி பூஜை போடும்போது வந்து நின்று துதிச்சாங்களே, சோத்திரம் பண்ணாங்களே, ஆராதிச்சாங்களே, மகிமையாக இருந்துச்சடா. அப்போ நீ எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டார். இவன் இருந்தானா? இவன் பிறந்திருப்பானா? இவங்க அப்பன் பிறந்திருப்பானா? இவங்க அம்மா பிறந்திருக்குமா? இவங்க தாத்தா பாட்டி பிறந்திருப்பாங்களா? இவங்க பாட்டையா? இவங்க பூட்டையா? ஒருத்தனுமே பிறகுலே. நீ என்ன ஞானம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ நான் உன்கிட்ட கேள்வி வைப்பேன், சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். பார்த்தேன், ஐயா இது வரைக்கும் காதால் தான் உங்களை பற்றி கேட்டேன், இப்போ கண்ணாடியே பார்க்குறேன், வாயை பொத்திக்கிறேன் ஜாமீன்னா. அப்படி வா வலிக்கு, என்ன பேசிகிட்டு இருக்க? தோத்துறோம். அப்போ தான் சொன்னார், டே அவனே வேதனைக்குள்ளே இருக்கான், நீங்கள் வந்து வேதனைப்படுத்திகிட்டே இருக்கீங்க, உங்கள் மேலே எனக்கு கோவம் வருது, போய் யோபிட்ட கேளுங்கடா. ஐயா மன்னிச்சுக்க, ஓ வேதனையோடு வேதனையை கூட்டிட்டோம், மன்னிச்சுக்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணு, சொல்லுங்கடா போய் அப்படின்னார். உடனே போய் யோபிட்ட கேட்டுக்கிட்டாங்க, எப்பா மண்டி எங்களுக்காக ஜெபம் பண்ணு, கர்த்தர்ட்ட வேண்டிக் கொடு என்று இவங்க சொல்ல, இவங்க மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் மாற்றி இவங்களுக்கு மன்னிச்சு இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தான் யோபு. எப்பா என் நண்பர்கள் தெரியாமல் பேசிட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, கோபப்படுத்திட்டாங்க, எனக்கும் நீர் மன்னிக்கணும், என் நண்பர்களுக்கும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணல. அப்போ அவங்களுக்கும் மன்னிச்சாரு, யோபுக்கும் மன்னிச்சாரு, யோபுவின் சிறையிருப்பை மாற்றி கொடுத்தார். அவனுக்கு இருந்த எல்லா வியாதியும் மாறுச்சு, நோய்கள் மாறுச்சு. அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் 2 மடங்கு அவனுக்கு வந்து சேரும்படி கர்த்தர் வாசலை திறந்தார். வந்து கொண்டே இருக்கும். இழந்தவைகளை நீ மீட்பாய், இழந்தவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். யார் யாருடைய பார்வையில் உயர்ந்திருந்தாயோ இப்பொழுது நீ தாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் மீண்டும் உயர்த்துவார். இப்போ விடியற் காலத்து நட்சத்திரங்கள், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொன்னால் பாடும் நிலா, பாடும் நட்சத்திரங்கள், துதிக்கும் நட்சத்திரங்கள். எல்லாரும் நல்லா இருக்கும்போது பாடுவாயா, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் குறைவே இல்லை, மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா பாடுவான். பவுலும் சீலாவும் பாடினார்கள் சிறைச்சாலையிலே. அநியாயமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மதம் மாற்றுகிறான் என்று சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அவனோடு கூட அப்பொழுது ஊழியத்தில் இருந்தவன் சீலா, 2 பேரும் சிறைச்சாலையிலே போடப்பட்டிருந்தால். இப்போ உள்ள சிறைச்சாலை இல்லைப்பா, அப்போ உள்ள சிறைச்சாலை எப்படி தெரியுமா?
இப்படி 2 மரம் இருக்கும். அதில் கழுத்து வைக்கிற மாதிரி நடுவில் குழி இருக்கும். அதில் வச்சு அதுக்கு மேலே நேக்காவை வைக்கிறோம்ல மாட்டுக்கு மேலே, அது போல் மேலே ஒரு நுகத்தை வச்சுருவானுங்க. அப்புறம் இந்த கையவும் அப்படி ஓட்டிட்டு இப்படி கையை அந்த பக்கம் இந்த பக்கம் நிட்டான். அதுக்கு ஒரு மரம் வச்சுருப்பான். இப்படியே இருக்கும். அதுக்கு மேலே அடி சவுக்கடி, இப்படி அடி போட்டு உதைச்சி காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் மாட்டுவாங்க. இப்போ நம்ம காலத்தில் 2 செயின் இப்படி போடுறேன், போலீஸ்காரருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தோம்னா ஒத்த கையில் போட்டு விட்டுருவேன். அவன் அப்படி ஸ்டைலாக வருவான். அப்படி ஜெயிலில் போட்டால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் நமக்கெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி பாதுகாப்பு, சாப்பாடு, வசதி வாய்ப்பு இப்படி தான் இருக்காங்க அரசியல் கைதிகள் அனைவரும். எல்லா பயிலும் ஜெயிலுக்கு போனால் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கான். அவன் மனைவி மக்களோடு இருந்தால் அந்த வாய்ப்பு இல்லை. நல்ல ஃப்ரீ, எவனும் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க மாட்டான். நல்ல வசதி வாய்ப்போடு ஃப்ரீயாக இருக்காயா. போறீங்களா ஜெயிலுக்கு? ரொம்ப அமைதியாக பார்க்குறீல, தோத்திரம். ஆகவே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட கோலம், அலங்கோலம், படுவேதனை, அந்த வேதனையின் நடுவிலே பாட ஆரம்பித்தார்கள். பவுல் ஒரு பக்கம், சீலா ஒரு பக்கம். நடுராத்திரியில் பாடினாங்க. எல்லாம் தூங்கிட்டான். எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கும் போது பாடினார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பரலோகம் மகிமைப்பட்டது. தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டார், ஏல போ, அவங்க பாடுபட வேண்டிய பகுதியெல்லாம் பாடுபட்டான், வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் நடுவிலே, அந்த வேதனைகளின் நடுவிலே புலம்பிக் கொண்டிருக்காமல் கத்தர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் கத்தரை பாடினார்களே, அழைத்தவரை துதித்தார்களே, ஸ்தோத்திரம் பண்ணினார்களே, நன்றி செலுத்தினார்களே. அந்த நடுராத்திரியில அடித்த அடியில் காயத்தில் தூங்கி இருக்கணும். அசதி வந்து பாடினான், துதித்தான். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார். சங்கீதக்காரன் சொல்றான், பழைய ஏற்பாட்டு காலத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவருடைய துதி. எந்த நேரத்தில் அந்த வசனம் சொல்றான் தெரியுமா? எதிரிகிட்ட சிக்கியிருக்கான், எதிரிகிட்ட இருக்கிறான். உள்நாட்டிலேயும் எதிரி, வெளியிலே எதிரி. பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் வெளியிலே எதிரிகள், உள்ளே மாமே, உள்ளே இருக்கிற ஆட்கள், மாமனை சார்ந்த ஆட்கள் எல்லாரும் எதிரிகள். எந்த எதிரி இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, யார் மத்தியில் இருந்தாலும் சரி, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எந்த சூழ்நிலை, எந்த வேதனை, எந்த போராட்டம், எந்த சோதனை வந்தாலும் சரி, அவரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அவர்களாய நட்சத்திரங்கள், விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் துதிக்கும், அது பாடும். கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும், சங்கீதங்களினாலும் அவரை பாட வேண்டும் திருச்சபை மக்கள். ஞான பாட்டு, இந்த ஐயாவுக்கு பாட்டு கொடுத்தார் ஆண்டவர், அதை கம்போஸ் பண்ணார், வரி வடிவம் கொடுத்தார். அவருக்குள்ளே கொடுக்கப்பட்ட பாடலுக்கு வரி வடிவம். அடுத்து அந்த வரி வடிவத்தை பாடலாக கொண்டு வருகிறார். அதுக்கு தான் ராகம். இந்த ராகத்தோடு அந்த பாடலை பாடினால் அதுக்கு பேர் ஞான பாட்டு. கரங்களை வைத்து அல்லையில சொல்லுவா. அதுக்கு என்ன பாட்டு? அதுக்கு பேரு ஞான பாட்டு. வார்த்தைகளை தருவதும் அதுக்கு ராகத்தை தந்தால் அதுக்கு பேர் ஞானப்பாட்டு. சங்கீதங்கள் என்று சொன்னால் இந்த இசையோடு கூட இணைக்கிறார். பத்திங்களா? இசையோடு அந்த பாடலை இணைத்தால் அதுக்கு பேரு சங்கீதங்கள். கரங்களை வைத்து அல்லையிலே சொல்லுவோம். சங்கீதம் பாடியும் ஆண்டவரை மையப்படுத்தணுமா, ஞான பாட்டு பாடியும் தேவனை மையப்படுத்தணுமா. கீர்த்தனை என்று சொன்னால் இறைவனை மட்டும் பாடுவது.
வேற யாரையும் பாடுவதில்லை. அவருடைய கிரியைகளை பாடுவதல்ல, அவருடைய மகத்துவங்களை பாடுவதல்ல, முழுக்க முழுக்க அவரை மட்டுமே புகழுகிற வார்த்தைகள் எந்த பாடலிலே இருக்கிறதோ அதுதான் துதி, பிரைசிங். அதை சொல்லித்தான் நம்ம வொர்ஷிப் பண்ணணும். சங்கீதக்காரன் சொல்லுவான், வானங்களை படைத்தவரை, பூமியை படைத்தவரை, பனியை படைத்தவர், மலையை படைத்தவரை, சமுத்திரத்தை படைத்தவர், ஜீவன்களை படைத்தவரை அப்படின்னு சொல்லுவான். அதை இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஒன்றே ஒன்று தான், அதுதான் ஆண்டவர் இயேசுவை மட்டும் உயர்த்துவது. வேறு எதையெல்லாம் சேர்த்து வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இயேசுவை மட்டும் உயர்த்தும் வரிகள் அதுதான் கீர்த்தனைகள். சொல்லுங்க, இயேசுவை மட்டும், தேவனை மட்டும் உயர்த்தும் வார்த்தைகள் தான் என்னது? கீர்த்தனைகள். இசை இல்லாமல் பாடல் நமக்குள்ளே கொடுக்கப்படுமானால், இசை இல்லாமல் வெறும் ராகத்தோடு மட்டும் பாடிக்கொண்டிருந்தால் அதுக்கு பேர் ஞான பாட்டு. சங்கீதங்கள் என்று சொன்னால் இசைகள் இப்படி இருக்கணும். கேசியோ மட்டும் இருக்கக்கூடாது, ரிதம் இருக்கணும், ஆல்ரவுண்ட் இருக்கணும், பேங்கோஸ் இருக்கணும், ட்ரிபிள் கேங்க் இருக்கணும், தபேலா இருக்கணும், மத்தளம் இருக்கணும், ஊத வேண்டியதெல்லாம் இருக்கணும், ஃப்ளூட் இருக்கணும். எல்லா கருவிகளும், இசை கருவிகளை இசைத்து கர்த்தருக்கென்று ஒரு பாடலை பாடினால் அதுக்கு பேரு சங்கீதம். கரங்களை வைத்து தலையிலே சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை இருதயத்திலே பக்தியுடன் பாடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆவியிலே நிறைந்து பாடுங்கள். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். விடிவெள்ளி நட்சத்திரங்கள் என்று சொன்னால் நீ உங்களை என்னையும் நட்சத்திரமாக்கி இருக்கிறார் என்றால் பாடும் நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். பாடி பாடி பரவசப்படணும். ஆவியிலே நிறைந்து பாடனியா. பவுல் அப்படி எழுதுவான். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 இருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா 20 வரைக்கும் இந்த ஆராதனையை பற்றியே சொல்லிக்கிட்டு வருவான். அதில் சொல்லும்போது ஒரு வார்த்தை, நீங்கள் மதுபானத்தினால் நிறையாமல் ஆவியினாலே நிறைந்து கீர்த்தனை பாடு, சங்கீதம் பாடு, ஞான பாட்டு பாடும்பார். சிலர் தண்ணி அடிச்சுட்டு பாடுவான். தண்ணி அடித்தா தானே கவிதை வரும். கோப்பையிலே என் குடியிருப்பு. சிலருக்கு புரியும்னு நினைக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணனுக்கு தாசன். அவர்களெல்லாம் இயேசுவுக்கு தாசன் கிடையாது, கண்ணதாசன். உங்கள் பட்டணத்துக்கு அருகில் இருக்கிற பட்டணம் காரைக்குடிக்காரு. கர்த்தருக்கு தோத்திரம். அவங்களெல்லாம் தண்ணி போட்டால் தான் கருத்தே வரும். கருத்து பொக்கிஷம் எல்லாம் பைபிளில் இருந்தாயே எடுத்தேன், வெளியில் சொல்லலையா. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் எல்லாம் அவனுடைய பாடல்கள். எந்த பாடலாக இருந்தாலும் சரி, சந்தோஷ பாடல், சோக பாடல், லவ் சீன், காதல் பாடல் எல்லாம் பைபிள்லேருந்து அவனுக்கு வந்தது. அதனால இறைவன் பார்த்து கடைசியில் அவன் சாகருக்கு முன்னாடி, டேய் பைபிளில் லூக்கா சுவிசேஷத்தை நீ கவிதையாகவே எழுதுடான் அப்படின்னு சொல்லி எழுத வச்சாரு. எழுதிட்டு சொன்னா, இயேசுநாதர் தான்டா தெய்வம், அர்த்தமுள்ளது இந்து மதம் என்று சொல்லி கொண்டிருந்தவனை அதெல்லாம் அர்த்தம் இல்லை, இயேசு மட்டும்தான்டா அர்த்தம் அப்படின்னு சொல்ல வச்சு எழுத வச்சு அவனை பாடல் வரிகளை எழுத வச்சுட்டு அவனை எடுத்துக்கிட்டார். அவன் தான் கண்ணதாசன். எல்லாத்துக்கும் ஊற்றி இதிலிருந்து தான் அவன் பிழைச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த பாடல் எடுங்க, அவன் பாடல் எல்லாத்துலேயும் வேதவசன ஆதாரம் இருக்கும். அவன் எந்த பாடலை பழைய காலத்தில் பாடியிருக்க திரைப்பட பாடல்களை நீங்கள் யோசிப்பீர்கள் சொன்னால் வேத வசனங்கள் இருக்கும். தோத்திரம். அதை அவன் தவறாக பயன்படுத்திக்கிட்டான். அவனுடைய லாபத்துக்காக அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆனால் இறுதியாக தேவன் அவனை தனக்காக பயன்படுத்தி கொண்டார். லூக்கா சுவிசேஷம் முழுவதையும் பாடலாக எழுதிட்டு தான் செத்தான். அது கடைசியில் அவன் செஞ்ச பெரிய ஊழியம் அது. ஏன்னா இங்கேருந்தே அவன் திருடி சாப்பிட்டானா,
அதனால் இனி திருடனாக இருக்கக்கூடாது, ஒழுங்காக எழுது அப்படின்னு சொல்லி அவரை பற்றியே எழுத வச்சு பாட வச்சு அதோடு அவனை எடுத்துக்கிட்டார். 2 கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே உபத்திரவங்களின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே பாடக்கூடிய நட்சத்திரங்கள் தான் விடிவெள்ளி நட்சத்திரங்கள். விடிவெள்ளி நட்சத்திரமே என்று கர்த்தர் அழைக்க வேண்டும். இயேசுவிடம் அழைத்து வந்ததே வானசாஸ்திரிகளை, ஒரு நட்சத்திரம். அவர்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்கே போனார்கள். மத்திய ஆசிய பகுதி, ஆசியாவை 3 பகுதியாக பிரிக்கிறார்கள். மேற்காசியா, மத்திய ஆசியா, கிழக்காசியா. நாம் எல்லாம் கிழக்கு ஆசிய கண்டத்தின் கிழக்கு பகுதியிலே வாழ்கிறவர்கள். இந்த கிழக்கு ஆசியாவிலே ஒரு நாடு இந்திய நாடு, சீனா, இலங்கை, நேபாள், பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, இதெல்லாம் கிழக்காசிய நாடுகள். இங்கே வேதத்தை எழுதுறவங்க சொல்றாங்க, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டார்கள். என்ன சாஸ்திரி? அவன் சாஸ்திரம்னா படித்தவன்னு அர்த்தம். என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கான்? வான சாஸ்திரம். சாஸ்திரம்னா படிப்பு. கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க. அப்புறம் போய் தூங்குங்க. இப்போவே தூங்கினா இப்படி இந்த முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு மத்திய ஆசியா போனாங்க, இஸ்ரேல் தேசம் போனாங்க. போன உடனே அவங்க மைண்ட் என்ன சொல்லுது? அரசனாக இந்த நட்சத்திரத்தினுடைய ராசி, நட்சத்திர ராசி பார்க்குறீங்களா? அவங்க பார்த்தாங்க, இந்த தேசத்தில் இருக்கிறவங்க, கிழக்காசிய பகுதியில் இருக்கிறவங்க பூரா நட்சத்திர ராசி பார்ப்பான். 12 ராசிகள், 12க்கு நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திர ராசி பார்ப்பான். அப்படி அவங்க பார்க்கும்போது ஆய்வாளர்களாக இருந்தாலும் ராசி பலன் பார்ப்பான். அவங்களுடைய ஆய்வு சொல்லுது, இந்த நட்சத்திரம் விசேஷமாக இருக்குப்பா அப்படின்னா என்னன்னு ஆய்வு பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த ராஜாவை நம்ம பார்க்கணும், அந்த தரிசனத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிராமவாசிகள் விவசாயி இல்லை, அம்புட்டு படித்தவங்க, சயின்டிஸ்ட்டு, வானசாஸ்திரம் படித்தவன், எல்லா பயிலும் அந்த விசேஷித்த நட்சத்திரத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு, இந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார், அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்து 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 கடைசியில் மத்திய ஆசியா வந்துட்டாங்க, இஸ்ரேல் நாடு. வந்த உடனே எப்படி வந்தாங்க? அவங்களா வரல, நட்சத்திரத்தை பார்த்தாங்க, அந்த நட்சத்திரம் கூட்டிக்கிட்டே வருது. இந்தியாவில் இருந்து வந்திருப்பாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அந்த சயின்டிஸ்டுகளை கூட்டிகிட்டு போய் மத்திய ஆசியாவில் இஸ்ரேல் தேசத்தில் விட்டது அந்த நட்சத்திரம். இவங்க வந்துகிட்டே இருந்தாங்க, நட்சத்திரம் போய்கிட்டே இருக்கு, இவங்களும் போய்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தாங்க, ராஜாவாக பிறந்திருக்கோம்னா ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கணும், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கணும் அப்படின்னு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. பெரிய வீடு பங்களா, உள்ளே போயிட்டாங்க. மதிப்பு மரியாதையோடு ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு, காலி குடிக்கிட்டல, அது குடிக்கல, எங்கேருந்து வந்தியே, எதுக்கு வந்தியே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாவை பார்க்கணும். ஏரோது வருகிறார், மகா ஏரோது அவனுக்கு பேர், பெரிய ஏரோது அவனுக்கு பேர். வந்தான், வந்து உட்காந்தான், எல்லாம் விஷ் பண்ணாங்க. அரண்மனையில் எல்லா வரவேற்போடு இவங்களும் உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம்? என்ன? ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை ஒரு நட்சத்திரம் எங்களுக்கு சொல்லுகிறது. அவரை நாங்கள் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படியா? ஏரோது அவன் முண்டாட்டி பிள்ளைகளை தான் ராஜாவாக்கணும்னு விரும்புவான். ஆனாலும் தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிள்ளையும் ராஜாவாக வந்துடக்கூடாது. பண்ணி பெற்றது மாதிரி பெத்து பெத்து போட்டிருக்கான் நிறையா. ஒரு பொண்டாட்டி கிடையாது, ஒவ்வொரு மதத்திலையும் பொண்டாட்டி, ஒவ்வொரு ஜாதியிலையும் பொண்டாட்டி. ஏன்னு சொன்னால் எவனும் சண்டைக்கு வர மாட்டான். பற்றியில என்னடா அப்படின்னா, டே என்ன இருந்தாலும் சம்மதம் பண்ணிட்டோம்டா விட்றா, சண்டைக்கு வர மாட்டான், யுத்தம் பண்ண மாட்டான், நம்மளே ராஜாவாக இருக்கலாம். பெத்த புள்ளையே எழும்புவான்னா அவனையும் போட்டு தள்ளிடுவான், பயங்கர குலகார. அதனால தான் ஆண்டவர் அந்த வம்சத்தை நரி என்று சொன்னார். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் நடமாட வேண்டும் இந்த தேசத்திலே, எந்த தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட முடியாது என்று நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள்.
என்று ஆட்சியாளனை பார்த்து அறைகூவல் விட்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்சி படத்தில் இருந்துட்டா உலகார நாய்கள், நரி நர ஆண்டவர். நரி நரி தந்திரம் உள்ளது. இப்போ பேசுது, அப்படியா ராஜா பிறந்திருக்காரா, நீங்களும் போய் பார்த்துட்டு நீங்கள் தரிசித்துட்டு எனக்கும் சொல்லுங்க, நானும் போய் கும்பிடணும். பொய் இல்லை, நரி இல்லை. இது ஏமாத்துறதுக்கு தானே இந்த பேச்சு. ஆட்சியில் உட்காந்துட்டா, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டா, அதிகாரியாக உட்காந்துட்டா, ஐஏஎஸ் உட்காந்துட்டா, நரித்தன்மை இருக்கே, நரித்தந்திரம். அதனால தான் ஜீசஸ் சொன்னார், நரிட்ட போய் சொல்லுங்கடா, அவன் நினைக்கிற மாதிரி நடக்காது, இந்த 3 நாள் இங்கே இருப்பேன்டா அப்படின்னாரு ஆண்டவர். அதுக்கு பிறகு இந்த நரி சொல்லுது, நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு தரிசித்துட்டு எனக்கு சொல்லுங்க. நாங்கள் அப்போது அவர் எங்கே பிறப்பார்? மத்திய ஆசியாவிலே இருக்கிற இஸ்ரவேல் நாட்டிலே யூத சமுதாயத்திலே அவர் எங்கே பிறப்பார் என்று ஆய்வு செய்தார்கள். வேத பண்டிதர்களை அழைத்தார்கள், வேதபாரர்களை அழைத்தார்கள். அழைத்து எல்லாரும் பைபிளை புரட்டி பார்க்குறான், எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது இருக்கான்னு எல்லாரும் உட்காந்து எல்லாம் புரட்டுறான். புரட்டி கிரட்டி பார்த்த உடனே மீகா தீர்க்கதரிசனம் வந்துச்சு பாருங்க. அதை பார்த்தோன்னு சொல்லிட்டான், ஐயா இங்கே இருக்கு, 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 2ஆம் வசனத்தில் இருக்கு. அப்படியா, வாசி. யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ யூத சமுதாயத்திலே நீ சிறிய குக்கு கிராமமாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்தில் இருந்து பெத்லகேமில் இருந்து புறப்படுவார் என்று எழுதியிருக்கிறத சொன்னாங்க. சொன்ன உடனே வந்தவனுக்கு சந்தோஷம், ஆனால் கேட்ட ஏரோதுக்கு கலக்கம். ஏரோதை நம்பினவனுக்கு சார்ந்தவனுக்கு கலக்கம். இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் சந்தோஷம் வரணும். ஏனையா உனக்கு கலக்கம்? ஆட்சியாளர்களுக்கு கலக்கம், அரச பதவியில் இருக்கிறவனுக்கு கலக்கம், அதிகாரத்திலும் மந்திரி பதவியில் இருக்கிறவனுக்கு கலக்கம். ஆனால் இயேசுவை தேடி வந்தவனுக்கு மகிழ்ச்சி, இயேசுவை தேடுகிறவனுக்கு மகிழ்ச்சி. 2 கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதோடு இவங்க என்ன பண்ணாங்க, சரி பெத்லகேமை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அரண்மனையை விட்டு வெளியே, காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தாங்க. வந்த உடனே அப்படி அண்ணாந்து பார்த்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு புத்தி வருது, ஏன்னா நம்மளை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தது, இந்தியாவோ சீனாவோ தெரியாது, நான் இந்தியாங்கிறேன், அங்கே இருந்து நம்மளை கூட்டிக்கிட்டு வந்தது நட்சத்திரம்யா. அந்த நட்சத்திரம் தாடிக்குது, அந்த தாடிக்குது, அந்த நட்சத்திரம் அப்படியே இருக்குது, அப்படி நிற்கிது, அப்படி நிற்கிது, நிற்கும்ல. உன்னை கூட்டிக்கிட்டு வந்த நட்சத்திரம் உனக்காக அது வெயிட் பண்ணும். உன்னை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? இயேசுகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகத்தான் இந்த நட்சத்திரம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் நட்சத்திரங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்களும் இந்த புதிய ஏற்பாட்டு சபை, இந்த சர்ச்சா புதுக்கோட்டாய் கர்த்தர் சிருஷ்டித்த நட்சத்திரங்கள். இது இயேசுட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வழி நடத்தி கொண்டே இருக்கும். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனந்தம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன? எல்லாம் ஒன்றுதாயா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, மணி 9 ஆச்சு, சீக்கிரம் முடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனந்தம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு, கலிகூறுதல் என்பது வேறு. பல்வேறு விதமான சந்தோஷங்களின் பகிர்மானத்தை தான் தமிழ் வார்த்தைகள் இப்படியாக நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இறைமக்கள், திருச்சபை மக்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் என்று எழுதியிருக்கிறதே. உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலருக்கு நம்மை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாகும். காரணம், நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நாம் அவர்கள் பெயரை சொல்லி கர்த்தரிடத்தில் மன்றாடி நிற்போம், நாம் அவர்களுக்காக உபவாசம் எடுப்போம், அவர்களுக்காக ஊழியம் செய்வோம். ஆகவே நம்முடைய ஊழியத்தின் வழியாய், நம்முடைய உபதேசத்தின் வழியாய், நம்முடைய சுவிசேஷத்தின் வழியாய், நம்ம ஜெபத்தின் வழியாய், நம்முடைய தியாகத்தின் வழியாய் யார் யாரெல்லாம் தொடப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் நம்மை பார்க்கும்போது ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். சந்தோஷம் அடைய வைப்பார். அரண்மனையை பார்த்த உடனே சிலர் உள்ளே போயிடுவேன். ஏன்னா வரவேற்பு கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், ஆர்லிஸ் கிடைக்கும், போல்விட்டா கிடைக்கும், காம்ப்ளான் கிடைக்கும். ஏன் அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லாட்டாலும் சாயா கொடுப்பாங்களா? அதனால உள்ளே போயிடுவேன். நம்ம ஆளு கூட
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து போகக்கூடாது. நட்சத்திரம் காண்பிக்கிற வழியிலே போக வேண்டும். வழிகாட்டும் நட்சத்திரங்களாக உங்களை என்னையும் கர்த்தர் உபயோகப்படுத்துவாராக. படிக்காதவர்களை மட்டுமல்ல, ஏழைகளை மட்டுமல்ல, பணக்காரர்களையும் படித்தவர்களையும் பட்டம் பெற்றவர்களையும் இயேசுவுக்கு நேராக வழி நடத்தும்படியாக ஆராய்ச்சியாளர்களையும் ஆய்வாளர்களையும் இயேசுவுக்கு நேராக வழி நடத்தும் நட்சத்திரங்களாக கர்த்தர் இந்த சர்ச்சா புதுக்கோட்டையை கர்த்தர் உயர்த்துவாராக. ஆசிரிய பணிகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரிய பணியை தூக்கி இருந்து விட்டு இயேசு போதும், இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி வந்திருக்கிறதே சில நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை பெற்றவர்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான். பைத்தியம் அல்ல. சிலருக்கு பைத்தியமாக தெரியலாம், பைத்தியம் இல்லை. அவங்க சொல்ற பைத்தியம் இல்லை. எங்களுக்கு ஒரு பைத்தியம் இருக்கு. அது என்ன பைத்தியம்? இயேசுவை பற்றிய பைத்தியம், சத்தியத்தை பற்றிய பைத்தியம், சுவிசேஷத்தை பற்றிய பைத்தியம், உபதேசத்தை பற்றிய பைத்தியம், சபை ஊழியம் என்ற பைத்தியம். இப்படிப்பட்ட பைத்தியங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நாடும் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரர்களாக மாற வேண்டும். சுவிசேஷத்தை நிமித்தம் பைத்தியக்கார பட்டம் வந்துச்சுன்னா ஏத்துக்கோ. அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்னு கேட்டான். யெகூ காலத்தில் யெகூவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருத்தனை எலிசா அனுப்பியிருக்கான். இவன் அப்போ என்ன பதவியில் இருக்கான்? இராணுவத்தில் தளபதியாக இருக்கான், கேப்டனாக இருக்கான். அப்போ அவனுடைய நண்பர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இவன் எலிசா சொல்லி அனுப்பினான், யெகூ எங்கே இருக்கிறான்னு தேடு, கண்டுபிடிச்சிட்டியா உடனே கூட்டிகிட்டு போய் ஒரு உள் அறை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போ. ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவன் மேலே இந்த தைலத்தை அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய இஸ்ரவேலுக்கே ராஜாவாக பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி முடிச்சுட்டு அவன் என்ன வேலை செய்யணும்னு அதையும் சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு எவன்ட்டையும் பேசாத, ஒரே ஓட்டமாக ஓடியாந்துரு அப்படின்னு அதே மாதிரியே செஞ்சான் பாருங்க அவன். இல்லைன்னா வர்றவன் போகிறவன் கேட்டா, ஐயா எங்கே வந்திய, யார் நீங்கள்? நான் யார் தெரியுமா? ஃப்ராப்பர்ட்டு. நான் யாரு? தெற்கரசி. அப்படியா? ஐயா வாங்கய்யா, வாங்கய்யா, இங்கே ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, இங்கே உட்காருங்க ஐயா, அந்த பிரச்சனை எனக்கு, இந்த பிரச்சனை, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க ஐயா, தீர்க்கதரிசி. ஒன்றும் செய்யக்கூடாது, ஏன்னா பேசாமல் போகணும். யெகூவை கண்டுபிடிச்சிட்டியா, உள்ள ரூமுக்குள்ளே கூட்டு போ, கதவை பூட்டு, தைலத்தை ஊற்று, அபிஷேகம் பண்ணு. இஸ்ரவேலுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார் சொல்லு. ஒன்றும் பேசாத, கதவை தந்து ஓடிப்பி. வர்றோம் போகிறோன்ட்டு எதுவும் பேசக்கூடாது. ஆமாம், இன்ட்ரோடக்ஷன்லாம் இங்கே தேவையில்லை. அபிஷேகம் பெறணும், அதுதான் முக்கியம். அல்லையிலே சொல்லுங்க. உன் மூலமாக அபிஷேகம் இறங்கணே, அனாயிண்டிங் பண்ணு. ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்குகிறவர் கர்த்தர் அல்லவா? அதுக்குரிய அபிஷேகத்தை ஊத்து அப்படின்னு அனுப்புனார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது பாடும் நட்சத்திரங்கள், வழிகாட்டும் நட்சத்திரங்கள், இயேசு இருக்கிற வரைக்கும், இயேசு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது வரைக்கும் வழிகாட்டி கொண்டே போக வேண்டும். உங்களை என்னையும் வழிகாட்டு நட்சத்திரங்களாக மாற்ற விரும்புகிறார். இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. இந்த நட்சத்திரம் எங்கே கூட்டிகிட்டு போச்சு? பெத்லகேமுக்கு இல்லை. எல்லா பயிலும் பெத்லகேம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் கேட்டுக்கிட்டு ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா 40 நாள் வரைக்கும் தான் இயேசு பெத்லகேமில் இருந்தார். 40 நாள் முடிஞ்ச உடனே மரியாள் பிள்ளையை தூக்கிட்டு எருசலேம் வந்துருச்சு. நியாயப்பிரமாணத்தின்படி இயேசுவை தேவனுக்கென்று முதற் பிள்ளை ஆண் பிள்ளையாக பெற்றால் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும். அடுத்து 40 நாள் தீட்டு நீங்குவதற்கு ஒரு பலி செலுத்தணும். அதுக்காக புறாக்களை, காட்டு புறாவை எடுத்துக்கொண்டு 40 நாள் முடிந்த உடனே எருசலேம் வந்துருச்சு. அங்கே பலி செலுத்தி முடிஞ்ச உடனே பிள்ளையை தூக்கிட்டு நேர நாசரேத்து போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எகிப்து பக்கம் போயிரு. எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன் என்ற தீர்க்க தரிசன வாக்கியம் அவரிலே நிறைவேற வேண்டும். அது நிறைவேறத்தக்கதாக சூசையப்பரும் மரியாளும் பிள்ளையை தூக்கிட்டு எகிப்து போயிட்டாங்க. இப்போ எருசலேமில் முடிஞ்ச உடனே அவங்க நேர போனது நாசரேத்துக்கு. எங்கே போனாங்க? இப்போ நட்சத்திரம் எங்கே கூட்டிகிட்டு போகுது சொல்லுங்க. நான் பைபிளை படிச்சுட்டு சொல்கிறேயா, வாழ்க வளமுடன். ஏன்னா இதுவரைக்கும் நீ கேட்டது அப்படி கேட்டிருக்க.
பெத்லஹேம் தான் போனார். ஏன்னா அவன் அப்படித்தானே காமிட்டான், பொம்மை. சாஸ்திரிகள் வந்து நிற்கிறது போலையும், மெய்ப்பர்கள் எல்லாம் ஆடுகளுக்கு பக்கத்தில் நிற்கிறது போலையும், சூசையப்பரும் மரியாளும் குழந்தை சேசவோ வச்சிருக்கிறது போலையும் இப்படியே படம் காமிச்சிட்டாங்க, இப்படியே நாடகம் போட்டு காமிச்சிட்டாங்க. நீங்களும் நம்பிட்டீங்க. ஆனால் பைபிளில் அப்படி இல்லை. அந்த நட்சத்திரம் நாசரேத்தூருக்கு வழி நடத்தியது. அந்த வீட்டுக்கு முன்பாக வந்து நின்றது. உள்ள போனாங்க. வெள்ளை போலம், சாம்பிராணி, கோல்டு, தங்கம், இதையெல்லாம் இங்கே இருந்து சுமந்துட்டு போனாங்க மத்திய ஆசியாவுக்கு. போனவங்க இந்த காணிக்கை எல்லாம் அவருக்கு முன்னாடி வச்சாங்க. இங்கிட்டு மரியா, இங்கிட்டு ஜூசேப்பு, 2 பேருக்கு முன்னாடி விழுகலை. கவனிக்கணும் கத்தோலிக்கர் யாராவது இருந்தால் கவனிங்க, போய் சொல்லுங்க. உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் நட்புகளுக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. நீங்கள் சத்தியத்துக்கு தூணாக இருக்கணும், சபைக்கு ஆதாரங்களாக இருக்கணும், ஃபவுண்டேஷனாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன உடனே மரியாள் காலில் விழுகலை, மாதாவே அப்படின்னு விழுகலை, சுசேப்பரேன்னு விழுகலை. நேரம் அந்த குழந்தைக்கு முன்னாடி விழுந்தாங்க. இந்த விழுந்து கும்பிட்ற பழக்கம் எங்கடா, எந்த நாட்டில் உள்ளவங்களுக்குடா இருக்கும் அப்படின்னா அது இந்தியாக்காரனுக்கு தாண்டா இருக்கும். விழுந்து கும்பிடுறாங்க. ஆகவே தான் இந்தியர்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்து கும்பிட்டான் பாருங்க. மரியாளுக்கு முன்னாடியோ சூசேப்பருக்கு முன்னாடியோ விழுகாம குழந்தைக்கு முன்னாடி விழுந்து அந்த காணிக்கையில் வைத்தார்கள். ஒவ்வொரு காணிக்கையும் இயேசு யார் என்பதை பேசுகிறது. சாம்பிராணி இயேசு கிறிஸ்து ஆசாரியர் என்பதை பிரதிபலிக்கிறது. வெள்ளை போலம் கசப்புணர்வை தரக்கூடியது. அது தீர்க்கதரிசிகளாக யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு தரப்படும். ஆகவே இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே தீர்க்கதரிசியாக வாழும் காலமெல்லாம் தீர்க்கதரிசியின் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அதனால இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆன் சொல்லுகிறது, அவர் ஒரு நபி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்லாமிய அத்தனை பேர் நம்புவாயா இயேசுனார் தீர்க்கதரிசின்னு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பிரதிபலிக்கிறது வெள்ளை போலம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் பொழுதே வெள்ளை போலத்தை காணிக்கையாக படைத்தார்கள். சாம்பிராணி படைத்தார்கள், தங்கத்தை படைத்தார்கள். தங்கம் அந்த காலகட்டங்களிலே அரசர்களை சந்திக்கும் பொழுது நட்பின் காரணமாக, அன்பின் காரணமாக தங்கத்தை பரிசளிப்பார்கள். புலவர்களுக்கு பொற்காசு கொடுப்பான் தெரியுமா? இது நீர் எழுதின பாட்டா இல்லை வேற யாராவது எழுதி தந்தாங்களா? நான் எழுதியது பாட்டு, நானே எழுதிய பாட்டு. அதில் பிழை இருக்கிறது. சரி, எவ்வளவு பிழை இருக்கோ அவ்வளோ கழிச்சிட்டு அதை அந்த காசப்புறம் ஏன்ட்டு கொடு. அந்த காலத்து புலவர்களுக்கு பொற்காசுகளை அரசர்கள் கொடுப்பார்கள். அரசிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தங்கத்தை காணிக்கையாக, தங்கத்தை பரிசாக கொடுப்பார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக மட்டுமல்ல, ராஜாக்களுக்கு ராஜாவாக இதே பூமியை 1000 வருஷம் அரசாள போகிறார். அப்படிப்பட்ட ஆட்சியாளராக அமரப்போகிறார். அப்பொழுது ஆட்சி பீடத்தில் உட்கார போறது நீங்களும் நானும். இந்த புதுக்கோட்டை மக்கள் இயேசுவுக்கு அருகிலே அமைச்சர் பெருமக்களாக உட்கார போகிறது. ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார போறது நீங்களும் நானும்யா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே போடுவாராக. அந்த நம்பிக்கையை கர்த்தர் ஜீவனை உண்டாக்குவாராக. அந்த அன்பிலே நீங்கள் கர்த்தரோடு நெருங்குவீர்களாக. வழி நடத்தும் நட்சத்திரங்கள் என்று அழைக்க வேண்டும். அவர் பேரிட்டு அழைக்கிறார். துதிக்கும் நட்சத்திரம், பாடும் நட்சத்திரம், ஆராதிக்கும் நட்சத்திரம். எவ்வளவு பெரிய சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அவைகளின் நடுவிலேயும் கர்த்தரை ஆராதிக்கிற நட்சத்திரம் என்று கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்க வேண்டும். துதிக்கும் நட்சத்திரமே. விடிவெள்ளி நட்சத்திரம்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அது உதிக்கி, அதுக்கு பேர் தான் என்னது? மார்னிங் ஸ்டார். நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க? ஐயா அங்கங்கே போனாரு, சந்தோஷமா இருக்கும், கடைசியில் இங்கே வந்துட்டார. நீ எத்தனை மணிக்கு எந்திக்க? சோத்திரம். இதெல்லாம் திருநெல்வேலி பாச. நாங்கள் கண்டக்டராக ஓடிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷம். அதனால் அது அப்படியே ஒட்டிருச்சு. எத்தனை மணிக்கு எந்திரிக்க? விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கணும். 8 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு சோத்திரம் ஏசுநாதான்னு சொல்லக்கூடாது. அதிகாலையிலே உதிக்கும் நட்சத்திரம், அதுக்கு தான் விடிவெள்ளி நட்சத்திரம். சூரியன் உதிப்பதற்கு முன்னமே அது பிரகாசிக்கிறது. அதிகாலையிலே
நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். வீணையை எழும்பு. இதுதான் இப்போ வீணை. அந்த காலத்தில் வீணை வச்சுருந்தாங்க, இந்த காலத்தில் கேஷியோ. கர்த்தருக்கு சோத்திரம். எழும்பு, ட்ரம்மை எடு, டேமரினை எடு. என்ன கருவிகள் வீட்டில் வச்சிருக்கல? சோத்து தட்டு இருக்குது, டம்ளர் இருக்கியா சாயா குடிக்கிறதுக்கு? இதெல்லாம் ஒன்றும் கிடையாதியா. கர்த்தரை ஆராதிக்கும் போது கைதட்டி கூட ஆராதிக்கல, தூங்கிக்கிட்டே சோத்திரம் பாடுறது. என்னாயா இது? தூங்கி தூங்கி பாடுற பாடல் இல்லை. விடிவெள்ளி நட்சத்திரங்களாக உதிக்க வேண்டும். அதிகாலையிலே இந்த நட்சத்திரம் உதித்த பிறகு, அந்த காலத்திலே காலக்கடிகாரம் இல்லை. அதனாலே விவசாய பெருமக்கள், வெளியூர் போகிறவர்கள் அந்த நட்சத்திரம் உதித்த உடனே அதிகாலையிலே எழும்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். வேலைக்கு போயிடுவான், வெளியூர் போகிறவன் வெளியூர் போயிடுவான். அப்படியானால் உன் வீட்டிலே அதிகாலையிலே எழுப்பி உன் ஃபேமிலியோடு எல்லாரையும் எழுப்பி இசைக்கருவிகளை எழுப்பி, ஒன்றுமே இல்லாட்டாலும் கையை நல்லா தட்டி ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் தேவனை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று துதிக்க வேண்டாமா? ஆராதிக்க வேண்டாமா? அதிகாலையில் உறங்கி இருந்துட்டு இருந்தா இப்படியா கிருபை இறங்கும்? காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதிய கிருபையை கொடுப்பேன். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் யார் உட்கார்ந்து அவரை பாடுறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, துதிக்கிறாங்களோ, அவங்க மேலே பரலோகம் திறந்து கர்த்தர் கிருபையை கொடுப்பார், பலனை கொடுப்பார். உன்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். உன்னுடைய சுய விருப்ப ஆசைகளை எல்லாம் அடியோடு ஒழிக்க முடியும். நீ பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த கிருபையை இறங்க பண்ணுகிற இடம் அதிகாலை ஜெபத்திலே நீ பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் கிருபையை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அந்த கிருபை மேல் கிருபை உன் மேல இறங்கிட்டே இருக்கும் ஐயா. அந்த கிருபையை வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்கலாமே, மாம்சத்தை ஜெயிக்கலாமே, அந்தகார ஆவிகள், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்களை ஜெயிக்கலாமே, பொல்லாத ஆவிகளின் போராட்டங்களை ஜெயிக்கலாமே. அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபை தாரும் தேவா,